ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க வீட்டில் எரிக்கிறது மூலயமா கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி தேடி வரும். அதிரடி பணவரவு ஏற்படும். கோடி செல்வம் தேடி வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எரித்து என்ன மாதிரி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதம், எல்லாருக்கும் ரொம்ப உகந்த விரதம் மகா சிவராத்திரி தான். மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை அப்புறம் வளபிறை பிரதோஷத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்கு எல்லா தமிழ் மாதங்கள்லையுமே இந்த சிவராத்திரி வரும். அப்படி வரக்கூடிய சிவராத்திரிக்கு நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதுவே ஒரு வருடமும் தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அதுதான் மகா சிவராத்திரி. சதுர்த்தி திதி வேற, சதுர்த்தசி திதி வேற. பிரதோஷத்துக்கு மறுநாள் வரக்கூடியது இந்த ஒரு சதுர்த்தசி திதி. அப்படி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு சனி மகா பிரதோஷம் இருக்கு. அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:51 ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சதுர்த்தசி திதி மறுநாள் திங்கட்கிழமை மாலை 6:26 வரைக்கும் இருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் நீங்க மகா சிவராத்திரிக்கான அந்த 4 கால பூஜைகளை கலந்துக்கிறதுக்காக கண் விழிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆரம்பிச்சு திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் 4 கால பூஜைகள் தொடர்ந்து நடக்கும். பத்தாயிரத்துக்கு மகா சிவராத்திரி முடிந்து வரக்கூடிய மறுநாள் திங்கட்கிழமை சோமவாரம். இதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததுதான். சனிக்கிழமை பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி, திங்கட்கிழமை சோமவாரம். இது சிவபக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். வாழ்க்கையில எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல தோல்வி மட்டுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பெருசா முன்னேற்றம் இல்ல. வீட்டுக்குள்ள சுப காரிய தடைகள் அதிகமாக இருக்கு. காரிய சித்தி உண்டாகணும். இது மாதிரி எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் தாராளமா இந்த 3 நாட்கள் நீங்க தொடர்ந்து முழு பக்தியோட வணங்கும் போது வழிபடும் போது அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நிறைய பேருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு 4 கால பூஜைகளை கண்விழித்து பார்க்கறதுக்கான வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தாராளமா அதை பின்பற்றலாம். என்னால 4 கால பூஜைகள்லாம் கலந்துக்க முடியல, அதுக்கான உடல் ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்க தாராளமா 3ஆம் கால பூஜையில மட்டும் கலந்துக்கோங்க. அதை நிஷித கால பூஜைன்னு சொல்லுவாங்க. நள்ளிரவு 12 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 3ஆம் கால பூஜை நடக்கும். இந்த 3ஆம் கால பூஜையில தான் பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கி எக்கச்சக்கமான வரங்களை வாங்கியிருக்காங்களாம். அப்பேற்பட்ட 3ஆம் கால பூஜையில நாமும் முழு பக்தியோட சிவபெருமானை வணங்கும் போது நாம என்ன வரன்னு கேட்கிறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். ஒருவேளை கோவிலுக்கு போக முடியல, அதுக்கான சந்தர்ப்பம் அமையல அப்படிங்கிறவங்க வீட்டுல மாலை 6 மணிக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலம் சரியா ஒரு 6:15 6:30 மணிக்கெல்லாமே நீங்க சிவராத்திரிக்கான வழிபாடு செய்யலாம். இரவு முழுக்க கண் விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடாது. மொபைல் போன் யூஸ் பண்றது, படம் பார்க்கறது, டிவி பார்க்கறது அப்படி இல்லாம சிவபெருமான மந்திரங்களை உச்சரிக்கிறது, சிவநாமங்களை படிக்கிறது. அதே மாதிரி 3ஆம் கால பூஜை வரைக்குமாவது கண் விழிக்க முடியும் அப்படிங்கிறவங்க வீட்டில் இதை பின்பற்றலாம். இதுதான் மகா சிவராத்திரியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு எக்கச்சக்கமான மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தும். பெரிய அளவு மாற்றங்களை ஏற்படுத்தல அப்படின்னாலும் கூட கஷ்டத்துல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில ஓரளவுக்கு வசந்த காலம் வீசுவதற்கான வழிவகையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தாந்திரிகம் தான் இப்ப நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில மகா சிவராத்திரி அன்னைக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதுலயும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொருளும் சிவபெருமானுக்கும் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்தது. முதல் முக்கியமான பொருள், இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க எந்த ஒரு பொருளை பயன்படுத்துறீங்களோ இல்லையோ கட்டாயம் இந்த ஒரு பொருளை பயன்படுத்தணும். அதுதான் ஒரே ஒரு வில்வ இலை. வில்வ இலை அப்படிங்கிறது ஒரு தோஷ நிவர்த்தி பொருள். பிரதோஷ காலத்துல நீங்க சிவாலயத்துக்கு போகும்போது அங்க கட்டாயம் சிவாலய வாசல்ல வில்வ இலைகள் விற்பாங்க. வில்வத்தால நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகுமாம். அதனால ரொம்ப அதிகமா பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு இலை கிடைச்சா கூட போதும். வில்வ இலைய உங்க வீடு பக்கத்துல கோவில கிடைச்சாலும் சரி, இல்ல மரம் இருக்கு அப்படின்னாலும் சரி, நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள தெய்வ கடாட்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். துர்சக்திகள் ஏதாவது வீட்டுக்குள்ள அதிகமா இருக்கு,
வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், மகாலட்சுமி தாயார் வாசம் பொருந்திய பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள் தான் ஏலக்காய். நம்மளோட பல பதிவுகள்ல ஏலக்காயோட மகிமை பத்தி சொல்லியிருக்கோம். ஏலக்காய் அப்படின்னாலே பணவசியம், ஜனவசியத்தை ஏற்படுத்தும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கிராம்பு. இது நீங்க 1ல இருந்து 2 துண்டு எடுத்துக்கலாம். கிராம்பு அப்படிங்கிறது காரிய தடை நீக்கி, வீட்டுக்குள்ள சுபகாரிய தடைகள் அதிகமாக இருக்கு, எந்த காரியத்தை தொட்டாலும் அது வளர்ந்துகிட்டே போகுது, சீக்கிரம் அதுக்கான தீர்வு கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இழுபறியா இருக்கும்ல, அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு பரிகாரத்துக்கு ஒரே ஒரு துண்டு இல்ல 2 துண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மொத்தமா சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் வில்வ இலை, ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இந்த எல்லா பொருட்களையும் சிறிய மண் அகழ்விளக்குல தயார் செஞ்சு வச்சுக்கணும். ஒருவேளை மண் அகழ்விளக்கு இல்ல அப்படிங்கிறவங்க தேங்காய் ஓடு இருக்குல்ல, தேங்காய் சிரட்டை, அதாவது கொட்டாங்குச்சி சொல்லுவாங்க பாருங்க, அதுல கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணணும்? மகா சிவராத்திரிக்கான அந்த தேய்பிரே சதுர்த்தசி திதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:51 தான் ஆரம்பிக்குது. தாராளமா மாலை 6:30 மணிக்கு மேல எப்ப வேணாலும் பண்ணலாம். அதுக்கான பலன் நிச்சயம் உண்டு. இதை உங்க வீட்டோட பூஜை அறையில அமர்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணாலும் சரி, இல்ல உங்க வீட்டோட மெயின் ஹால்ல அமர்ந்து பண்ணாலும் சரி, இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் சின்னதா அகல் விளக்குல இல்ல தேங்காய் சிரட்டுல வச்சுட்டு அதுல ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். அப்ப அதுல இருந்து ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதிய நீங்க சிவபெருமானாக பாவிக்கணும். அந்த ஜோதி எரியும் போது குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து அது கண்குளிர பார்க்கணும். ஜோதி எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த அகல் விளக்கு இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து உங்க வீட்டோட பூஜை அறையில பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு பிறகு இந்த எல்லா ஒட்டுமொத்த பொருட்களும் ஒன்றாக எரிந்து ஒரு சாம்பல், ஒரு கருமை நிற பொடி மாதிரி தயாராயிருக்கும். அதை நீங்க சின்னதா ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தினமும் நெத்தில இட்டுக்கிறதுக்காக விபூதி வச்சிருப்பீங்கல்ல, திருநீர் அப்படின்னு சொன்னாலே அது சிவபெருமானோட அடையாளம். அதனால பிரத்யேகமா ஒரு சின்ன பாக்ஸ்ல கொஞ்சமா திருநீர் எடுத்து வச்சு அந்த திருநீர்ல நீங்க இப்ப எரித்திருக்கீங்கல்ல, வில்வ இலை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இந்த 4 பொருட்களையும் எரித்து வந்திருக்கக்கூடிய அந்த கருமை நிற பொடிய நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய விபூதியோட கலந்துக்கிட்டு நெத்தில வச்சுக்கலாம். ஆண்களா இருக்க பட்சத்துல தினமும் நெத்தில இட்டுக்கலாம். பெண்களா இருக்க பட்சத்துல அவங்க தினமும் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கூடவே சேர்த்து இந்த கருமை நிற பொடியை கலந்திருக்கக்கூடிய விபூதியையும் நெத்தில வச்சுக்கலாம். இது மூலயமா போகக்கூடிய இடத்துல பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஒரு விபூதியை நீங்க நெத்தில வச்சுட்டு போகலாம். போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, நல்லா திறம்பட முயற்சி பண்ணியிருப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தொழில் வியாபாரம் சம்பந்தமான டீலிங் பேசும்போதோ இல்ல பிசினஸ் விஷயமா வெளில போகும்போது கூட இதை பயன்படுத்திக்கலாம். இதை தயார் செஞ்சுட்டீங்கன்னா குறைந்தது ஒரு 1 மாதம் 2 மாதம் வரும். அடுத்ததா ஏதாவது ஒரு பிரதோஷ வேலையில மறுபடியும் இதே பொருட்களை வைத்து இந்த கருமை நிற தாம்பலை தயார் செய்து விபூதியில் நீங்க கலந்துக்கலாம். இந்த ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவகடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பொருட்களை கலந்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாக அமையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.